இந்த சாயந்தர வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட நினைக்கிற ஒரு காரியம், பேச நினைக்கிற ஒரு காரியம் என்னன்னா, எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்து. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. சில பேர் எங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி, சில பேர் இல்லை, ஆண்டவர் என்ன நல்லாவே வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு குட் நியூஸ் என்ன சொல்ல வரும் என்னை அனுப்புனாருன்னா, நீங்கள் எப்படி இன்னைக்கு இருக்கிறீங்களோ, நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆண்டவர் சொன்னார் இன்னும் மென்மேலும் நீ நல்லா இருப்பீங்கன்னு சொன்னார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன்னு சொல்லலாமா? இப்போது நீங்க இருக்கிற நிலைமையில இன்னும் கூட அதிகமாய், இன்னும் மேல, இன்னும் பெருசா, இன்னும் விஸ்தாரமா, இன்னும் ஆண்டவருக்காக இன்னும் மேலே எழும்ப, எல்லா வகையிலும் ஒரு உயர்வு, ஒரு பெருக்கத்தை, ஒரு ஒரு திரட்சியை கர்த்தர் வச்சிருக்கிறார் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்லா 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 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். ஹல்லேலூயா. நீங்க இப்போது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படி, இன்னும் அதிகமாகும்படி. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க இப்போது இருக்கிறதை காட்டிலும் இன்னும் அதிகமாகும்படி கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சோ இப்போதே இருக்கிற வண்ணமாய் நீங்க இருக்க போறது இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோ நான் இப்ப எப்படி இருக்கிறேனோ அதே நிலைமையில நான் இருக்க போறது இல்ல. ஆமென். அறிக்கை பண்ணுங்க, நான் இருக்கிற மாதிரியே இருக்க மாட்டேன். அப்ப இன்னும் மேல 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 முன்னேறி செல்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். ஆமென். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, ஹைலைட் பண்ண வார்த்தை என்னன்னா, மென்மேலும். அது எப்படின்னா மேன்மேலும்னு இருக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு வசன வாசிப்பு, உபாகமம் புஸ்தகம் 15:5. உபாகமம் 15:5. தேங்க்யூ ஃபாதர். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில், உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லலாமா? 3 மேன்மேலும் பார்க்க போறோம் இன்னைக்கு. என்ன பார்க்க, எத்தனை பார்க்க போறோம்? 3 மேன்மேலும். எங்களுக்கு தெரியும் நீங்க வந்தாலே 3 பாயிண்ட் தான் கொடுப்பீங்க. அந்த 3 மேன்மேலும்ல முதல்ல வந்து மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. முதல்ல ஆரம்பமே மங்களமா ஆண்டவர் ஆரம்பிக்கிறார் பாருங்க, ஆசீர்வாதமாய் ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்ம இருக்கிற ஒரு நிலைமையில இன்னும் மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். நான் என்ன நம்புறேன்னா, ஒருவேளை நான் இங்க வராம இருந்திருந்தேன்னா, இங்க இயேசு நாம ஊழியத்துல கூடிகளை வராம இருந்தேன், என் நிலைமை பரிதாபமா இருந்திருக்கும். ஆனா இங்க வந்ததுனால என்ன மென்மேலும் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார், ஆசீர்வதிச்சிருக்கிறார். வெறும் ஆவிக்குரிய மன்னிச்சுங்க, வெறும் பொருளாதார ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ சில பேர் சொல்லுவாங்க, பல வருஷமா நான் பாரம்பரிய சபையில் போயிட்டு இருந்தேன், அங்கே ஒன்றுமே தெரியலை, ஆனால் இங்கே வந்த பிறகு இயேசுவை அறிந்து கொண்டேன், வசனத்தை அறிந்து கொண்டேன்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நீண்ட நாள் ஆண்டவர்கிட்ட இருந்து நான் விலகி இருந்தேன், தூரமா இருந்தேன், இப்போ நான் இயேசு நம்ம ஊழியத்துல வந்த பிறகு கிட்டி சேர்ந்துட்டேன். ஆமேன்னு சொல்லலாமா? இது விளம்பரம் இல்ல, இயேசு நாம ஊழியத்துக்கு இங்க இயேசு இருக்கிறார் என்பதற்கு உறுதி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிற காரியம். நேத்து கூட அந்த வந்திருந்தாங்க, நேத்து பாஸ்டர்ஸ், பிஷப் எல்லாம் வந்திருந்தாங்க, ஊழியக்காரவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்க பார்த்துட்டு எப்படி ஒரு ஆண்டவர் ஆலயத்தை உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கார் அப்படின்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவர் திருப்பி 2 நாளும் திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கார். நான் ஆக்சுவலாக அவங்க டெடிகேஷன் வந்து தான் போனாங்க, அப்போ அவ்வளோவோ கவனிக்கல, ஏன்னா கூட்டம் ஜாஸ்தி, நெரிசல். இப்போ வந்து பார்த்தோன்னா எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் உள்ளே வராங்களோ, எஸ்பெஷலி ஊழியக்காரங்க உள்ளே வந்தால் கண் அப்படியே 2 வெளியில் வந்துடுது, அந்த ஐரிஸ் எல்லாம் பெருசாகிற மாதிரி அப்படியே வெளியில் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுற அளவுக்கு
கர்த்தர் நம்மளை கிருபையாய் மகிமையாய் மேன்மையாய் வைத்திருக்கிறாருன்னா அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை விட வேற என்ன பெரிய ஆதாரம் இருக்குது? ஹல்லேலூயா. அதுதாங்க பெரிய விஷயம். அவர் நம்ம கூட இருக்கிறது தான் பெரிய விஷயம். மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆமென். ஸோ முதல் காரியம் கர்த்தர் சொன்னது என்னன்னா, மென்மேலும் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நான் ஆரம்பிச்சேன்னா நீங்க முடிச்சிடணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், இஸ்ரவேலர்னா யாரு? கர்த்தருடைய பிள்ளைங்க. நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியம். ஆமென் சொல்லலாமா? அப்படி எப்படி ஆசீர்வதிக்க விரும்புறான்னா, நீ இப்போ இருக்கிறத மாதிரி இல்ல, இன்னும் மேல மேல உயரும்படி மென்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் கட்டளையிடுகிறார். உங்க ஹெல்த்ல, உங்களோட ஃபினான்ஷியல் காரியங்கள்ல எல்லாவற்றிலும் ஒரு மேன்மையை, ஒரு உயர்வை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு திரட்சியை கர்த்தர் கட்டளையிட வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். அந்த வசனத்திலே அந்த கண்டிஷனும் இருக்கு பாருங்க. அந்த வசனத்தை திரும்பி போடுங்க. உபாகமம் 15:5. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில், உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். எப்போ உன்னை ஆசீர்வதிப்பார்னா, அவர் உனக்கு கொடுக்கிற இடத்துல நீ இருக்கும்போது. ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எல்லாருக்குமே ஆசை கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கணும்னு. ஆமாவா இல்லையா? ஆமா. ஆமேன் தான். ஆமா ஆமேன்னு சொல்லலாமா? ஆமான்னு சொன்னாலும் ஓகே தான், ஆமேன்னு சொன்னாலும் ஓகே தான். ஹல்லேலூயா. இப்போ எல்லாருக்குமே ஆசை கர்த்தரை என்ன ஆசீர்வதிக்கணும். அப்போ ஆண்டவர் ஒரே ஒரு கண்டிஷன் தான், நான் உனக்கு சொல்ற இடத்துல நீ இரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்துல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபையில, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்துல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சமுதாயத்துல, இடத்துல, எந்த இடத்தை ஆண்டவர் உங்களுக்குன்னு கொடுத்திருக்கிறாரோ அங்க நீங்க தரிச்சு இருக்கும்போது, எந்த ஸ்தானத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரோ, சபையில் அநேக ஊழியங்கள் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த ஸ்தானத்துல நீங்க இருக்கிறீங்களோ அங்க இருக்கும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தில் அநேக காரியங்களை பார்க்கலாம். நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆதியாகமம் 26 1-3 வாசிப்போமா? ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கோராகுக்கு போனான். ஒரு வேற ஊருக்கு போறார். எப்படி ஆபிரகாமோட காலம் முடிஞ்ச பிறகு ஈசாக்கு காலத்துல ஆபிரகாம் எப்படி பஞ்சத்துல வேற தேசத்துக்கு போனாரோ, எகிப்து தேசத்துக்கு போனாரோ, அதே மாதிரி இவனும் வெளியில போறான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. நான் உனக்கு சொல்ற தேசத்துல குடியிரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாம். ஆமென். ஜனங்களால என்ன பண்ண முடியலன்னா, கர்த்தர் தங்களுக்கு கொடுக்குற இடத்துல இருக்கவே முடியல. இருக்க முடியலனாலும் பிசாசு என்ன பண்றது இல்லை, இருக்க விடுறது இல்லை, அப்படி கலப்பிக்கிட்டே இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. பிசாசு என்ன பண்றது இல்லை, கர்த்தர் கொடுக்கிற இடத்துல இருக்க விடுறது இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க சிரிக்கிறீங்க. அது வேலையே என்னன்னா, இருக்கிற இடத்துல இருந்து ஜனங்களை கலப்பி அனுப்புறது தான் அதோட வேலை. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து, அப்போ நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் நமக்கு காட்டுகிற இடத்துல கர்த்தர் நம்மளை எங்க இருக்க சொல்றாரோ அவர் உயர்த்தும் வரைக்கும் பலத்த கரத்துக்குள்ள. ஆமென். உடனே உயர்ந்து போயிடணும்லாம் இல்லை, உயர்த்துற வரைக்கும் பலத்த கரத்துக்குள்ள அடங்கி, ஒரு ஊழியர் கீழே அடங்கி இரு. ஒரு தேவ சமூகத்துல ஒரு ஃபெல்லோஷிப்ல அடங்கி இருங்க. ஆமென் சொல்லலாமா? அதுதான் ஆசீர்வாதம். அப்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும்
உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பார். சகோதரி அழகா கரங்களை தட்டுறாங்க. ஆமேன். God bless you. அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவாரு. வாயினால சொன்னாரு, கரத்தினால நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சான், என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் இந்த 2ஆம் வசனம் 26:2-3 போடுங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. அடுத்த வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணி நான் உன்னுடனே கூட இருந்து போதும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்ற. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவருடைய ஆசை என்னன்னா உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? இதெல்லாம் நான் சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக கிடையாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் சிச்சுவேஷனுக்கு செம்ம மேட்சிங்காக இருக்குன்றதே தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஆமேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு காட்டுற இடத்துல இரு. ஆமென். நான் உனக்கு நியமித்த இடத்துல இரு. அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகணும்னு நினைக்காத. பக்கத்துல ஆண்டவர் காமிக்கிற இடத்திலேயே இருங்க. அங்க விட்டு என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க, எஸ்கேப் ஆகாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இந்த கேஸ் எல்லாம் வச்சுக்கோங்களேன், அந்த அது வந்து எப்படா வெளியில போகணும்னே காத்துக்கிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எந்த ஒரு ஆவியா இருந்தாலும் அது உடனே வெளியில போகணும்னே இருக்கும். ஆமென். தண்ணியாக இருந்துச்சுன்னா என்ன செய்யாது, போகாது, அது பாட்டுக்கு நிற்கும். அது எதில் ஊற்றுறோமோ அந்த ஷேப்புக்கு மாறிடும். ஆனால் இந்த கேஸில் இருக்கிறது பாருங்கள், எப்படா வெளில போகணும்னா நிற்கும். அப்படியே தண்ணி லேசாக ஒரு மூடியை திறந்தோம்னா அப்படியே ஆவி அப்படியே மேலே பறந்துடும். அந்த மாதிரி நிறைய விசுவாசிகள் எப்படா அப்படி இல்லாமல் ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் நமக்கு காட்டுற இடத்துல நம்ம தரித்து இருக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். சில பேர் குடும்பத்தை விட்டு போயிடணும்னு ஆசை, குடும்பத்தை விட்டு போயிடணும்னு நினைக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எங்கேயாவது சில பேர் சொல்லுவாங்க, எங்கேயாவது போயிடணும். ஐயோ இந்த குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டையில் இந்த ஆளை விட்டு இந்த மனுஷனை விட்டு எங்கேயாவது போயிடணும். அவர் சொல்லுவார், இந்த அம்மா விட்டுட்டு எங்கேயாவது போயிடணும். ஹல்லேலூயா. அப்படி போக முடியாது. ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன். கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற இடத்துல, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற குடும்பத்தில் அங்கே இருக்கும்போது, நிலைச்சிருக்கும்போது, அவருக்காக இருக்கும்போது அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏசு மரிச்சு உயிர்த்தெழுந்த பின் சீஷர்கள் எல்லாம் பயந்து எருசலேமை விட்டு போயிடலாம்னு நினைக்கும் போது ஏசு அவர்களுக்கு தரிசனமாகி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், எடுக்க வேண்டாம், நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, எருசலேமிலே தரித்து இருங்கள். அப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உன்னதத்திலிருந்து வருகிற ஆவியானவரால் நிரப்பப்படுவீர்கள் சொல்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, கைப்பற்றி தரித்திருங்கள். சொல்லுங்க, தரித்திருங்கள். ஆமென். ஆமென். ஆண்டவர் சமூகத்துல தரித்திருக்கும் போதுதான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென். இல்லை நான் இங்கே இருக்க மாட்டேன், இங்கே யாரும் என்னை மதிக்கிறது இல்லை, இங்கே யாரும் நான் சொல்கிறத கேட்கறது இல்லை, இங்கே யாரும் எனக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, இங்கே நான் தான் பெரிய ஆளாக இருக்கணும், அப்படியெல்லாம் நம்ம பேச முடியாது. ஆமென். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்ன காரியம் இது. அப்போ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் பெருசு. ஹல்லேலூயா. அந்த பாட்டு பாடுங்க. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். கரங்களை தட்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன்.
ஆசீர்வதிக்கிற தேவன், ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். மேன்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். இரண்டாவது காரியம், எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வேகமா எழுத்துக்குவோம். எஸ்தர் 9:4. மேன்மேலும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்ற வார்த்தை. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. அவனுடைய கீர்த்தி, அவனுடைய புகழ்ச்சி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். இன்னும் மொர்தெகாய் என்பவன், இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படிதான். ஆமென். அவர் ஆசீர்வதிக்கிறவர் மேன்மேலும். இப்ப என்ன பண்றாருன்னா, மேன்மேலும் உங்களை பெரியவனாக்குகிறார். ஹல்லேலூயா. மேன்மேலும் உங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஒரு பக்கம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், இன்னொரு பக்கம் உங்களுக்கு உயர்வை கொடுக்கிறாரு. இப்போ இருக்கிற மாதிரி இல்ல, இன்னும் அதிகமாய். ஹல்லேலூயா. இன்னும் மேன்மையாய் உயர்த்த விரும்புகிறார். ஆமென். அவர் விருப்பத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமென். நம்ம வெறும் குண்டு சட்டியில என்ன செய்யக்கூடாது, குதிரை ஓட்டக்கூடாது, அப்படியே இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. அடுத்த லெவல்ல ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே தேங்கி நிக்கிற தண்ணி கொஞ்ச நாள்ல நாற்றம் எடுத்து போயிடும். அது ஓடிக்கிட்டே இருக்கிற தண்ணியா இருக்கும் போது மட்டும்தான் மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாய் அந்த தண்ணீர் மாறும், நீரூற்றாய் மாறும். அதனால ஆண்டவர் எப்படி நம்மளை உயர்த்த விரும்புறார், மென்மேலும் இன்னும் அதிகமாய் பெரியவனாக்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மொர்தெகாய்க்கு ஆண்டவர் செய்தார், உங்களுக்கும் கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மொர்தெகாய் எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். 1-2 வாசிங்க. 1-2. இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு, இந்த நடபடிகளுக்கு பின்புனா என்னன்னா, எஸ்தர் பட்டத்துக்கு வந்த பின்பு. ஆமென் சொல்லலாமா? எஸ்தர் உயர்த்தப்பட்ட பின்புன்னு வச்சுக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எஸ்தரை ஆண்டவர் முதல்ல உயர்த்திட்டாரு. ஆமென். அப்புறம் ஆண்டவர் விட்டுல, அதுக்கப்புறம் இன்னொரு பிளான், அவரோட பிளான் என்னன்னா, மொர்தெகாயை உயர்த்தணும்ன்றது கர்த்தருடைய பிளான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எஸ்தர் புஸ்தகத்துல எஸ்தரை மாத்திரம் தான் ஹைலைட் பண்ணுவோம். ஆனா கர்த்தர் வந்து பிளான் என்னன்னா, எஸ்தரை ஆண்டவர் ஹைலைட் பண்ணது காரணமே மொர்தெகாயை உயர்த்துகிறதற்காக தான் என்பது போக 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 படிக்க படிக்க தெரியுது. ஹல்லேலூயா. நான் என்ன ரொம்ப வருஷமா நினைச்சேன்னா, எஸ்தரை உயர்த்தணும்னா அடுத்த 3ஆம் அதிகாரம் 1 வசனம் தொடர்ந்து வாசிங்க. அமிதத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகியானை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக, எல்லா பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஹல்லேலூயா. இந்த ஆமான் என்பவன் சத்துரு, யூதனுடைய சத்துரு என்று அழைக்கப்பட்டவன். ஆமான் என்பவன் ஆண்டவருக்கு விரோதமானவன். ஆமான் தேவனுடைய பிள்ளை இல்லை. ஆமென் சொல்லலாமா? அப்ப பாருங்க, அந்த போன 2ஆம் அதிகாரத்துல எஸ்தர் உயர்த்தப்பட்டா, ஆனா அடுத்த அதிகாரம் சொல்லுது ஆமான் உயர்த்தப்பட்டான். அப்போ நான் ரொம்ப நாளாக நினச்சேன், ஓகே அப்போ ஆண்டவர் எஸ்தரை உயர்த்தணுன்னு பிசாசு ஆமானை என்ன செஞ்சுருக்கு, உயர்த்திருக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஆமானை உயர்த்தினது கூட ஆண்டவர் திட்டம் ஒன்று வச்சிருக்கிறாரு நான் நம்புறேன். ஏன்னா மொர்தெகாயை அந்த பிளேஸ்ல வைக்கிறதுக்காகவே ஆமானை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறாருன்னு சொல்லி ஆண்டவர் அறிந்து கொள்ள கிருபை கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரீப்ளேஸ் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். சத்தமா சொல்லுங்க. ரீப்ளேஸ் பண்ணுவார். ரீப்ளேஸ் பண்ணுவார். அதாவது இடத்தை மாத்தி வைப்பார். ஒருத்தனை தள்ளி ஒருத்தனை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. வஸ்தியை தள்ளிட்டு அந்த இடத்துல யாரை கொண்டு வந்தார்? எஸ்தரை கொண்டு வந்தார். ஆமென். வஸ்தியை தள்ளிட்டு தான் எங்க கொண்டு வந்தார்? எஸ்தர். ஆமானை தள்ளிட்டு மொர்தெகாய். சவுல் ராஜாவை தள்ளிட்டு தாவீது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். சங்கீதம் 75ஆம் அதிகாரம். திருப்பி நம்ம இதுக்கு வருவோம். சங்கீதம் 75:7 வாசிங்க. 75:7. ஒருவனை தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவர் நம்ம தேவன். ஆமென் சொல்லலாமா? ஏன் ஒருவனை தாழ்த்துறார், ஒருவனை உயர்த்துறார்? அவர் ராஜாக்களை தள்ளி
ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களை ஆசனத்துல இருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறவர், அந்த ஆசனத்துல உட்கார வைக்கிறவர் நம் தேவன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். இன்னும் நம்ம பாணியில சொன்னால பணக்காரன் திமிர் பிடிச்சவனெல்லாம் அதுல இருந்து எடுத்துட்டு தாழ்மையா நல்ல மனுஷனை அந்த அந்த சேர்ல பதவியில உட்கார வச்சு அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய திட்டம் மென்மேல உங்களை பெரியவனாக்கணும். ஆமென். உங்க வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், உங்க படிப்பு விஷயத்துல இருக்கலாம், இல்லைன்னா உங்க பொருளாதார விஷயத்துல இருக்கலாம், உங்க சமுதாயத்துல உங்க குடும்பத்துல கூட ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு வைக்கலாம், இல்ல ஊழியத்துல ஒரு உயர்வை ஆண்டவர் வைக்கலாம், கர்த்தருக்காக ஓடுற ஓட்டத்துல ஒரு உயர்வை ஆண்டவர் உங்களுக்கு வைக்கலாம். ஸோ பல காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு உயர்வா வச்சிருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பெரியவனாக்குகிற தேவனா இருக்கிறாரு. திரும்பி வருவோம் எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜாவும் கட்டளையிட்டு இருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே அடுத்த வசனம் சொல்லுது, கூட இருக்க ஊழியக்காரங்களாம் கேட்டாங்க, நாங்கள் எல்லாரும் ஆமான் வரும்போது தண்டனிட்டு பணிஞ்சு வணங்குறோம், நீ என்ன வணங்க மாட்டேற, சும்மா உட்காந்துருக்க அப்படியே அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு 4ஆம் வசனத்துல அவர் பதில் சொல்றாரு. வாசிங்க 4வது வசனம். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது அவன் காதல விழாம போயிட்டு தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் சொன்ன ஒரு பதில் என்னன்னா, நான் யூதன். சத்தமா சொல்லுங்க, நான் யூதன். சத்தமா சொல்லுங்க, நான் யூதன். இப்போ நம்ம யூத குலத்துல பிறக்கலனாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம அவருடைய பிள்ளைகள் என்ற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் மென்மேல பெரியவன் ஆக்குவார் எப்பனா நீங்க அவருக்கு பிள்ளைகளா இருக்கும்போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதனா கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிக்கோங்களேன். ஆனால் இப்போங்க கிறிஸ்தவள் சொல்கிறவங்க உண்மையாக அப்படி வாழ்கிறது இல்லை. அதனால் நம்ம சொல்லவும் முடியாத சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். ஆனால் அதனால் நான் ஈஸியாக சொல்கிறேன், நம்ம ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் மென்மேலும் பெரியவனாய் மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் பிள்ளையாக இருக்கணும், அவ்வளவுதான். ஆமென். அவன் சொல்கிறான், நான் ஆண்டவரை தவிர யாரையும் வணங்குறது இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அவன் தைரியமாக, நான் கிறிஸ்தவன்ப்பா, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன், ஞாயிற்றுக்கிழமை நீ ஓட்டி வச்சேன்னா நான் வரமாட்டேன், நான் தேவனை தேடுவேன், புதன்கிழமை தேவ சமூகத்துக்கு வருவேன், நான் எப்பெல்லாம் சபை கூடி வருதோ அப்பெல்லாம் வருவேன், மற்ற காரியத்துக்கு நான் என்ன சொல்கிறது உரிமை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க உண்மையான கிறிஸ்தவர்கள். அப்போ நீ சொல்லலாம், நான் யூதன் அப்படின்னு. வைராக்கியமான தேவ பிள்ளைகள் தான் யூதர்கள். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ பேருக்கு கிறிஸ்தவனா இருக்கிறது இல்ல. ஆபிரகாம், ஈசாக்கு, மோசேன் பேர் வைக்கிற கிறிஸ்தவன் இல்ல. நம்ம வாழ்க்கையில அவருக்காக வைராக்கியமா இருக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கும்போது, மொர்தெகாய் அப்படி இருந்ததுனால கர்த்தர் அவனை பெரியவனாய், அவன் இருந்ததை விட மென்மேலும் பெரியவனாய். நல்லா கவனிங்க, மொர்தெகாய் தானா தன்னை உயர்த்தி கொள்ளவில்லை. எஸ்தர் உயர்ந்துட்டா, தான் வளர்த்த பொண்ணு, அவர் ராணியா இருக்கிறா, இவரும் அவளோட கூட செட்டில் ஆயிருக்கலாமா? முடியாதா? முடியும். நம்ம எஸ்தர், நீ போயிட்ட, எனக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு 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 வீடு கட்டி கொடுமா, அங்கே இருந்துக்கிறேன், நான் உன் பக்கத்தில் இருந்துக்கிட்டு உன்னை பார்த்துக்கிறேன், பராமரிச்சுக்கிறேன், உனக்கு கீழே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமா? ஆனால் அவளை கண்டுக்கிடவே இல்லை. நீ ராணி ஆயிட்டியா, நீ நல்லா இருமா, எங்கே இருந்தாலும் நீ நல்லா இரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்னு சொல்லலாமா? என் வேலையில் நான் இருப்பேன், நான் ராஜாவுக்கு வேலைக்காரன், ராஜா அரண்மனையில் காவல் காக்கிறவன், அந்த வேலையில் நான் இருக்கிறேன், அது எனக்கு கௌரவம்னு சொல்லி அந்த மனுஷன் அந்த வேலையை கரெக்டாக உண்மை உத்தமமாக கர்த்தருடைய பார்வையில் செய்து கொண்டே இருந்தான். நாள் ஒன்று வந்துச்சு, கர்த்தர் அவனை உயர்த்த. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இப்போவே குதிச்சு நல்ல பெரிய ஊழியக்காரங்க வந்து அவங்க கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, இல்லைன்னா எப்படியாவது பெரிய அதை சில பேர் அதை ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸில் போடுறதே பெரிய ஒரு வேலையாக வச்சுட்ருக்காங்க. ஹல்லேலூயா. ஃபோட்டோ எடுக்கிறது தவறு இல்லை, ஒரு சந்தோஷம்தான், தப்பு இல்லை. ஆனால் அதுவே மைண்டில் நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது.
ஆமேன்னு சொல்லலாமா? நிறைய காரியங்கள், நிறைய பேர், நிறைய விஷயங்கள். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நம்மளே நம்ம உயர்த்திக்க கூடாது. ஹல்லேலூயா. யாரையாவது பிடிச்சி மேலே வந்துடணும்னு நினைக்கக்கூடாது. நிறைய ஊழியக்காரவங்க கூட அப்படி இருப்பாங்க. நிறைய பேர்கிட்ட பிரபலமானா தான் பெரிய ஆள் ஆகிடலாம். நோ நோ நோ. நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்ன வரைக்கும் நான் ஒரு ஊழியக்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி பேச மாட்டேன். நான் எங்கே ஊழியத்துக்கு போனாலும் அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் உங்களை தான் காட்டினார் சிஸ்டர், உங்களை கூப்பிட்டோன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? அவங்கக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பல வருஷமாக இருக்கும். ஏன் ஆண்டவர் என் முகத்தை காட்டுறேன்னா, அவர் ஊழியத்தை என் மூலியமா நிறைவேற்றணும்னு அவர் ஆசைப்பட்டாருன்னா அவர் காமிக்கட்டுமே. நான் ஃபோன் பண்ணி எதுக்கு வாய்ப்பு கேட்கணும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை இத்தனை ஆண்டுகள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆமேன். நமக்கு செகண்ட் சாட்டே வர நிறைய ஊழியக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணி சான்ஸ் கேட்பாங்க தெரியுமா? நான் கேட்குறவங்களுக்கு கொடுத்ததே இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், யார் ஆண்டவரே கூப்பிடணும்? ஆமேன். அவர் யாரை சொல்கிறாரோ அவங்களுக்கு தான் இங்கே வாய்ப்பு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்கள் உங்களை உயர்த்திக்காதீங்க, அவரே உங்களை உயர்த்துற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆமென். காத்திருங்க. மொர்தெகாய் காத்திருந்தாரு, அவரே தன்னை உயர்த்திக்கல. எஸ்தர் வந்துட்டா, எஸ்தர்னால போ சூப்பர். எஸ்தர் என் மக, நான் வளர்த்த பிள்ளை, அவ ராணி, பட்டத்து ராணி, 127 நாடுகளுக்கும் பட்டத்து ராணி, பக்கத்திலே நான் ஒரு ஆசனம் போட்டு உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு அவர் ரிட்டையர்ட் ஆயிடுறேன் அப்படின்னு என்ன செய்யல அவர் நினைக்கல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த வசனம் வாசிங்கப்பா. இப்ப ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனாய் அவன் அசட்டை பண்ணிட்டு போயிருக்கான். அவன் என்ன யாரோ ஒருத்தன் வணங்கல என்ன போறான்டா. உலகத்துல எத்தனையோ பிரஜை இருக்காங்க, ஆட்கள் இருக்காங்க, ஒருத்தன் வணங்கலன்னா என்ன அப்படின்னு நினைக்கல. அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? மூர்க்க வெறி வந்து, அடுத்த வசனம் சொல்லுது, மொர்தெகாயை மட்டும் அடிக்கிறது எனக்கு மேன்மை இல்லை, அவனோட குலத்தையே அடிக்கணும்னு அவனுக்கு ஒரு திட்டம் வந்துச்சான். ஏன்னா அவன் போய் சொல்லியிருக்காங்க, அவன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, ஆமாண்ணே, ஏன்னா அவனும் மினிஸ்டர்ல, அவன் ஒரு பெரிய பிரபு இல்லை, அவன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, உண்மை ஏன் வணங்கலை நாங்கள் மொர்தெகாய் கிட்ட கேட்டோம். மொர்தெகாய் சொல்கிறான், அவன் யூதனா அதனால் உண்மை வணங்க மாட்டானா, அவன் கிறிஸ்துவனா அதனால் உன் சிலையை வணங்க மாட்டானா, அவன் கிறிஸ்துவனா அதனால் நீங்கள் படைச்சதை சாப்பிட மாட்டானா, அவன் கிறிஸ்துவனா அதனால் இதுக்குள்ளே அவன் வரமாட்டானா. இப்படி சொல்கிறதுக்கு நீங்கள் வைராக்கியமுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு சிஸ்டர் உங்ககிட்ட ரொம்ப விசுவாசத்தில் அப்படி பேசுவாங்கல்ல, அவங்க என்கிட்ட ஒரு பென்ட்ரைவை கொடுத்து, இப்போ இல்லை பல வருஷம் முன்னாடி ஊழியம் ஆரம்பித்த முதல்ல ஒரு பென்ட்ரைவை கொடுத்து, லேட்டஸ்ட்டாக வந்த படத்தெல்லாம் நீங்கள் இதில் போட்டு கொடுங்க, சாங்ஸ் எல்லாம் இதில் ஏற்றி கொடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு அற்பமாக அவங்கக்கிட்ட சொல்லி, அவங்க என்ன சொன்னாங்களாம், இது ஏற்றி கொடுங்கன்னு சொன்னது அவங்க என்கிட்ட சொல்லும் போது ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அப்போ வாழ்க்கையில் கர்த்தரை நம்ம பிரதிபலிக்காமல் வார்த்தையில் மட்டும் சொல்லி புரியுமே இல்லை. ஆமென் சொல்லலாமா? ஆமென். நேராக பேசும்போது அப்படி விசுவாசம் அப்படி பொங்கும், ஆனால் வாழ்க்கையில் என்ன அது இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களை ஆண்டவர் பெரியவனாக்குவான்னு கனவுல கூட நினைக்க முடியாது. வைராக்கியமான கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை மென்மேலும் பெரியவனாக்குவேன் என்று மொர்தெகாய்க்கு செய்த தேவன் இன்று நம்முடைய தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் அந்த யூத ஜனங்களையும் அழிக்கணும்னு சொல்லி அவன் திட்டம் போடுறான். 6ஆம் வசனம். ஆனாலும் மொர்தெகாயின் மேலே மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்பமாய் கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் ஆகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க வகை தேடினான். ஹல்லேலூயா. ஸோ சட்டம் போடுறாங்க. 13ஆம் வசனம் வாசிங்க. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் பெரியோர் முதல் சிறியோர், பெரியோர், குழந்தைகள், ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து. பாருங்க, மொர்தெகாய் மேல இருந்த மூர்க்கம், அவன் யூதன்னு சொன்னதுனால கிறிஸ்தவ மார்க்கத்தார் எல்லாரையுமே அழிக்கணுன்ற ஒரு வெறி ஆமானுக்குள்ள வந்துச்சு. ஹிட்லரை விட மோசமானவன் நான் தான் சொன்னேன் அவனை பற்றி. ஆமென். அவன் என்ன சின்ன குழந்தைங்க, என்ன பெரியவங்க, பெண்கள் எல்லாரையும்
அழிச்சு ஒருத்தருமே இந்த குளமே இராதபடி அப்படி அழிக்கணும் அப்படின்ற மூர்க்கவெறி. நான் சொல்லட்டுமா, நம்ம தேசத்தில் இப்படிப்பட்ட மூர்க்கவெறி உள்ள அநேகர் உண்டு. கிறிஸ்தவர்களை அழித்து தீரணும்னு கையில் ஆயுதத்தை கொடுத்து பயிற்சி செய்கிறவர்கள் உண்டு. தெரியுமா? இதற்காக தான் நம்ம முழங்கால் யுத்தத்துல ஜெபிக்கணும். இதற்காக தான் தேவ சமூகத்துல வந்து நம்ம ஜெபிக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேசத்துக்காக, தேசம் அழியாதபடி, தேசத்துல கர்த்தருக்கு விரோதமாய் காரியங்கள் நடக்காதபடி திறப்புல நின்று சுவரை அடைத்து ஜெபிக்கணும். ஆமென். அதுக்கு தான் ஆண்டவர் விலையேறப்பட்ட ரட்சிப்பை நம்ம கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அந்த நாளுக்கு பட்டிருக்க வேண்டும் என்று. சரி, 15ஆம் வசனம் வாசிங்க. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கினது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு கலக்கம். என்னைக்கு துன்மார்க்கம் எழும்புறானோ ஜனங்கள் கலங்குவார்கள். வசனம் சொல்லு. ஆமேன்னு சொல்லலாமா? துன்மார்க்கம் பெருசா எழும்பும் போது, ஆட்சியில வந்து உட்காரும் போது ஜனங்கள் கலங்குவாங்க. அதனால தான் எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம், ஆட்சியில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்மளாம் என்ன எலெக்ஷன் வரைக்கும் ஜெபிப்போம், எலெக்ஷன் முடிச்சோன்னா ஜெபத்தையும் முடிச்சுட்டு. ஹல்லேலூயா. எலெக்ஷன் முடிஞ்சாலும் நம்ம ஜெபம் முடியக்கூடாது. ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒவ்வொரு பதவிக்கும் ஏற்ற காரியம் இருக்கு. அந்த பதவியில இருக்கிறவங்களை கர்த்தர் ஆளுகை செய்யணும், நம்ம ஜெபிக்கணும். தொடர்ந்து நம்ம ஜெபத்துல அவங்கள தாங்கணும். ஆளும் தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, அதிகாரங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று பவுல் நமக்கு ஆலோசனை சொல்றாரு. நீங்கள் அமைதலுள்ள ஜீவியம் பண்ணும்படி. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷமா இங்க கிறிஸ்தவர்கள் நம்ம ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துறோம். நான் அங்கெல்லாம் கிடையாது, சில தேசங்கள்ல கிடையாது, சில மாநிலங்கள்ல கிடையாது. ஆண்டவர் கிருபையா நமக்கு வச்சிருக்கிறாருன்னா அங்க நடக்கிறது இங்க வரதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அங்க நடக்க கூடாது, நம்ம ஜெபிக்க கர்த்தர் கிருபையா அங்கேயும் இங்கேயும் காத்து கொள்ளுகிற அந்த மகிமையின் கரம் விளங்கும். ஆமென். ஹல்லேலூயா. சோ இப்போ என்ன பண்ணதுன்னா, சட்டம் பிறந்துருச்சு. 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோட அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, மொர்தெகாய் கேள்விப்பட்ட போது, சட்டம் வந்துருச்சு அப்படின்னு மொர்தெகாய் கேள்விப்பட்ட போது, பிரைஸ் ஜீசஸ். சட்டம் வந்துருச்சு, சட்டத்துக்கு முத்திரை மோதிரம் போடப்பட்டாச்சு. அஞ்சல்காரர்னா போஸ்ட்மேன் எல்லா இடத்துலையும் போய் 127 நாடு, நம்ம இந்திய தேசம் உட்பட, இந்திய தேசம்ன்றது நம்ம பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ உட்பட எல்லா ஆசியா கண்டம் முழுசும் உள்ள நாடுகளுக்கு எல்லாம் சட்டம் பறந்து போயிடுச்சு. என்னன்னா, ஒரே நாளில் யூதர்கள் எல்லாரையும் என்ன பண்ணிடணும், அழிச்சிடணுன்ற ஒரு மோசமான சட்டம். ஒரு நாட்டில் இருக்க யூதர்கள் இல்லை, 127 நாடுகளில் இருக்கிற யூதர்களை அழிக்கிறதுனா, மேக்சிமம் ஹோல் வேர்ல்டில் இருக்கிற யூதர்களை அழிக்கிறது தான் பிசாசனுடைய திட்டமாக இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் கர்த்தருடைய திட்டமோ வேற மாதிரி இருந்துச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, மொர்தெகாய் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்துல அழுது புலம்பி உட்கார்ந்து ரெட்டு உடுத்தி உபவாசித்து ஜெபித்தான். 9ஆம் வசனம் வாசிங்க. 5:9. 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அன்றைய தினம் ஆமோன் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். எதுக்குன்னா, அவன் ஜெபிச்சான். மொர்தெகாய் ஜெபிச்சு எஸ்தரை எழுப்புறான், எஸ்தரை தட்டி எழுப்புறான், அவளுக்குள்ளே இருக்க விசுவாசத்தை தட்டி எழுப்புறான், அவளுக்குள்ளே இருக்கிற தேவ கிருபையை தட்டி எழுப்புறான். எஸ்தரும் கர்த்தருக்காக எழும்பி நிற்கிறா, போய் ராஜா கிட்ட தைரியமாக போய் நிற்கிறா. ராஜாவை தான் ஆயத்தம் பண்ணின விருந்துக்கு அழைக்கிறா. ராஜாவோடு கூட எதிரியும் சேர்த்து கூப்பிடுறா, ஆமானையும் அழைக்கிறா. இப்போ ஆமானுக்கு செம்ம சந்தோஷம். ராஜாத்தி பட்டத்து ராணி விருந்து வைக்கிறதுக்கு ராஜாவையும் என்னையும் கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு அவனுக்கு சந்தோஷம் தாங்கலை. நான் ஆல்ரெடி சொன்னேன் போன தடவையே. என்ன சொன்னேன்னா, எதிரிக்கு என்ன இருக்கும்? முதல்ல ஃபீஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அவ்வளோதான். நமக்கு ஃபாஸ்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபீஸ்டிங் இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அப்ப ஆண்டவர் மகிமையின் தேவன் பாருங்க, எல்லா திட்டத்தோட செய்யறாரு ஆண்டவர். அப்போ இவன் வந்து நிக்கிறான், சந்தோஷத்தோட போறான். முதல் நாள் விருந்து முடியுது. முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அவனுடைய காரியத்தை பார்க்கிறோம் நம்ம. தொடர்ந்து வாசிங்க. ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். முன்னாடி எரிச்சல் நிறைந்தவனாய், இப்போது முதலாண்டி மூர்க்கம் நிறைந்தவன், இப்போ உக்கிரம் நிறைந்தவனாய். மூர்க்கம்ன்றது கோபம், இப்ப என்னவா மாறிடுச்சு? உக்கிரமா மாறிடுச்சு. என்னைக்கு அவனை கொலை பண்ணலான்ற அளவுக்கு நம்ம பாஷையில் சொன்ன கொலை வெறியா மாறிடுச்சு. அப்போ நமக்குள்ள இருக்கிற சின்ன கோபம் பின்னாடி என்னவா மாறும் தெரியுமா? இப்படிதான் உக்கிரமா மாறும், பகையா மாறும், மோசமா மாறிடும். ஜாக்கிரதை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். தொடர்ந்து வாசிங்க. ஆகிலும் ஆமான் அதை அடக்கி கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாகிய சிரேஷையும் அழைத்து தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் பாருங்க, அவனோட புகழ்ச்சி எல்லாம் பாராட்டுறான். ஐஸ்வர்யத்தின் மகிமையும் பிள்ளைகளின் திரட்சியும், ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்களின் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர்கள் எல்லாரும் மேலும் உயர்த்தினதையும் விவரித்து சொன்னான். அடுத்த வசனம். பின்னையும் ஆமான் ராஜஸ்ரீயாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறொருவரையும் அழைக்கவில்லைன்னு சொன்னான். 13ஆம் வசனம். ஆனாலும் அதை யூதனாகிய இவ்வளோ என் வாழ்க்கையில நடந்தாலும் அவனோட ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எல்லாமே எனக்கு பெருசா இருக்கு, எல்லாமே எனக்கு சூப்பர் தான், என் வாழ்க்கையில எந்த குறையுமே இல்லை, எல்லாமே பர்ஃபெக்ட். ஆனாலும் அவனோட காரியம் பாருங்க, ஆனாலும் சொல்லிட்டு சொல்றான், அந்த யூதனாகிய மொர்தெகாய் அரண்மனைக்கு நான் போகும்போதெல்லாம் எனக்கு முன்னாடி என்ன செய்யல, எந்திரிக்கல. அவனை பார்க்கும் போதெல்லாம் இவ்வளோ விஷயமும் ஒண்ணுமே இல்லாம இருக்குதான் அவன் கண்ணுக்கு முன்னாடி. அந்த வசனம் தான் சொல்லிட்டு பாருங்க, அவனை உட்கார்ந்திருக்கதை நான் காணும் அளவும் இவையெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவனுக்கு விரோதிக்கு எப்படி தெரியுது பாருங்க. நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா பிசாசுக்கு நீங்க அப்படி தெரிவிங்க. உங்களை அழிக்கிறதுக்கு அவன் அவ்வளோ பிளான் பண்ணுவான். கங்கணம் கட்டிட்டு அலைவான்னு சொல்லுவாங்க பாருங்க. உங்களை ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் பண்ணுவான். உன்னை தேவ பிள்ளைகிட்ட இருந்து பிரிச்சுட்டா ஈஸியா அவனை ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிச்சிடலாம். உன்னை ஃபெல்லோஷிப் ஐக்கியத்துல இருந்து பிரிச்சுக்கிட்டா ஈஸியா ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிச்சிடலாம். ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா அவனுக்கு எல்லாமே இல்லாம போயிடும். அதுதான் பிசாசனுடைய டெக்னிக். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பல வருஷமா ஊழியத்துல இருந்து அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதையும் பார்த்திருக்கேன். சில குடும்பங்கள் கர்த்தரை விட்டு ஒன்றும் இல்லாம போனதையும் பார்த்திருக்கேன். அதனால தான் தைரியமா சொல்றேன் நான். ஹல்லேலூயா. நீங்க தான் சூஸ் பண்ணணும். தெரிந்து கொண்டது உங்க கையில தான் இருக்கு. கர்த்தரை தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை தெரிந்து கொள்ளுங்கள், அவருக்கு கீழ்ப்படுதலை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் பெரியவனாய் மாற்றுவார், மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார், மென்மேலும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆமானுக்குள்ள இருந்த மூர்க்கம் இந்த யூதனாகிய மொர்தெகாய் அழிஞ்சு போகணும். அப்ப கர்த்தருடைய பிள்ளையாகிய நீ அழிஞ்சு போகணும்னு பிசாசு சில பேர் யாரையாவது எழுப்புவான். பக்கத்து வீட்டில் இருக்கவங்களை எழுப்புவான், சொந்த குடும்பத்தில் இருக்கிற யாரையாவது எழுப்புவான். நம்ம மேல மூர்க்க வெறி வரும் அவங்களுக்கு. சொந்த சகோதரன் யோசேப்பை என்ன பண்ணாங்க, மூர்க்க வெறியில அவனை குழியில போட்டான், கொல்லணும்னு நினைச்சான், அப்புறம் வித்து போட்டான். அப்படி மூர்க்கம் எழும்பும் சில பேருக்கு. என்ன எழும்புனாலும் கர்த்தர் நினைச்ச திட்டம், தேவனுடைய பிளான் ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப ஆண்டவருடைய பிளான் மொர்தெகாய் பெரியவனாக்குறது. ஆமென். சோ நடந்தது என்ன பாருங்க, அடுத்த வசனம். ஆனாலும் அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் 6ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுது, ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வரல. இதெல்லாம் நடக்குது. ஆமான் ஒரு பெரிய தூக்கு மரத்தை செய்கிறான். அவன் மனைவி சொல்கிறா தூக்கு மரத்தை செய், சிநேகிதன் மனைவியெல்லாம் பெரிய தூக்கு மரத்தை செஞ்சு அந்த மொர்தெகாயை போடணும்னு வீட்டில் வச்சுருக்கான். முடிச்சுட்டு அடுத்த நாள் ராஜா கிட்ட போய் பேசுறதுக்காக மொர்தெகாய்னு ஒருத்தன் இருக்கான், அவனை தூக்கில் போடணும்னு சொல்கிறதுக்காக இவன் போக போகிறான். அடுத்த நாள் காலையில் இவன் தூங்கிட்டான், ஆமான் தூங்கிட்டான். பெரிய தூக்கு மரத்தை செஞ்சுட்டு ஆமான் என்ன பண்ணிட்டாரு, தூங்கிட்டாரு. அடுத்த செகண்டு ஆண்டவர் ராஜாவை தூங்க விடலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதிரி தூங்கிட்டான். சத்தமா சொல்லுங்களேன், எதிரி தூங்கிட்டான். எதிரி வேண விதைச்சிட்டு தூங்கிட்டான். ஆமேன்னு சொல்லலாமா?
ஆனா கர்த்தர் ராஜாவை என்ன பண்ணல, இரவு முழுசும் தூங்க விடல. ஹalleluya. நம்ம ராஜாதி ராஜா நம்ம கூட இருக்கும் போது எத்தனை ஆமான் வந்தாலும் சரி, ஆண்டவர் அதுக்கு மேல இருக்கிறவங்களை எழுப்பி விட்டு நமக்கு நன்மை செய்ய வைப்பார். நான் என் வாழ்க்கையில நிறைய பார்த்திருக்கேன். எனக்கு விரோதமாய் ஆமான்கள் எழும்பினதையும் பார்த்திருக்கேன். ராஜாவை தூங்க விடாம கர்த்தர் என்ன நினைப்பூட்டினதையும் பார்த்திருக்கேன். தேவன் என்னை உயர்த்தி வச்சு அலங்கரிச்சு அலங்காரம் பண்ணி பல அவார்டுகளை கொடுத்து என்னை ஆசீர்வதித்ததையும் பார்த்திருக்கேன். ஆமென். அது எல்லாத்த விட பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா, அவரோட பாதத்துல அமர்ந்து அவர் பாதத்தை முத்தம் செய்யறதாங்க பெரிய சந்தோஷம். ஹalleluya. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனம் வாசிங்க. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடினால் புஸ்தகத்தை எடுக்க சொல்றாரு. நேரம் இல்லை, நான் சொல்றேன். புஸ்தகத்தை எடுக்க சொல்றாரு. பழைய ஹிஸ்டரி புக்லாம் கொண்டு வா, போர் அடிக்குது, ராஜாவுக்கு தூக்கம் வரல, அதை எடுத்து பார்க்கலான்னு. சரின்னு எடுத்து யோசிச்சு பாருங்க. விருந்து சாப்பிட்டு வந்திருக்காரு ராஜா. நியாயமா என்ன பண்ணியிருக்கணும்? நல்லா தூங்கியிருக்கணும். ஆமான் என்ன பண்ணிட்டான்? நல்லா தூங்கிட்டான். சாப்பிட்டு விருந்து அப்படி ஆமென் சொல்லலாமா? ஆனா இவருக்கு என்ன வரல? இது யாருடைய செயல்? கர்த்தருடைய செயல். உங்களை உயர்த்தணும்னா யார வேணாலும் ஆண்டவர் அரசாங்கத்தையே மாத்துவார், சட்டத்தையே மாத்துவார், ராஜாவையே மாத்துவார். ராஜாவின் இருதயத்தை தனக்கு சித்தானமானபடி திருப்புகிறவரா நம்ம தேவன். ஆமென் சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. உங்க வேலை ஸ்தலத்துல இருக்கிற உங்க ஓனரோட இருதயத்தெல்லாம் திறப்புவார், உங்களுக்கு ஏத்தாப்புல திருப்புவார். அவர் அப்படிப்பட்ட தேவன். கண்களை தயவு ஏற்படுத்த கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க அடுத்த வசனம். அப்பொழுது வாசற் காவலாளர் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய போதும் அந்த விஷயம் ஒன்று வருது. ஏற்கனவே ஒரு தடவை ராஜாவை 2 பேர் போட்டு தள்ளணும்னு நினைக்கும் போது முருதகாய் காப்பாத்திருப்பார் ராஜாவை. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை வாசிக்கிறாங்க. வாசிச்சதும் இவங்களுக்குள்ள ராஜாக்குள்ள ஒரு எண்ணம் வருது. கூப்பிட்டு கேட்குறார் ராஜா, முருதகாய்க்கு இதுக்கு உண்டான நன்மை செய்யப்பட்டதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே கூட இருக்கிற வேலைக்காரவங்க சொல்கிறாங்க, இல்லை ராஜாவே, முருதகாய்க்கு ஒன்றுமே செய்யப்படலை. ஹல்லேலூயா. ஒருவேளை நான் இப்படி நினைக்கிறேன், ஒருவேளை முருதகாய் நினச்சிருக்கலாம், கஷ்டப்பட்டு இப்படி செஞ்சுருக்கேனே, ராஜா உயிரை காப்பாற்றிருக்கேனே, இந்த மனுஷன் ஒரு குட்டி கிஃப்டாவது வாங்கி கொடுத்தாரா? இந்தா உனக்கு ஒரு 100 பொற்காசு கொடுத்துருக்கலாம்ல, ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் அவர் நினச்சாரா என்னன்னு தெரியல. கர்த்தர் லேட்டாக அதை விட பெருசாக கொடுக்கணும்னு பிளான் பண்ணி அதை கொஞ்ச நாள் டிலே பண்ணி வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரமா. நல்ல கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் டிலே ஆகிற சம்திங் பெஸ்ட்டாக ஒன்று கொடுக்கறதுக்காக ஆண்டவர் டிலே பண்ணுறார். ஆமென். ஆமென் சொல்லலாமா? உடனே நம்ம ஆண்டவரை கோச்சுக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை முறுமுறுக்க கூடாது, ஆண்டவரை திட்டிடக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஆண்டவர் வச்சிருக்காரு, ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாரு, செழிப்பை வச்சிருக்கிறார், ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆமென். ஸோ நடந்தது என்ன? ராஜா காலையில் அடிச்சு விடிய காலை வரைக்கும் இது பண்ணிட்டு இருக்காரு. வாசிங்க ஒரு வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை பார்த்து, இப்ப ஆமான் உள்ள வரான். எதுக்குள்ள வரான்னா, விடிய காலையில் ஆயிடுச்சு, முருதகாயை தூக்கில் போடணும்னு சொல்கிறதுக்கு பர்மிஷன் கேட்கறதுக்கு, சட்டத்தை பரப்பிக்கிறதுக்கு வரான். அதுக்குள்ள ராஜா மைண்டில் என்ன இருக்குது? முருதகாய்க்கு ஏதாவது நன்மை செய்யணுன்றது ராஜா இருதயத்தில் இருக்குது. யூஸ்வலாக ராஜா என்ன பண்ணியிருக்கலாம்? ஆமான், நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கம் வரல, இந்த புக்கெல்லாம் பரட்டி பார்த்தேன்னா இந்த மாதிரி முருதகாய் எனக்கு நன்மை செஞ்சுருக்கான், அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆனால் ராஜா அப்படி கேட்கல, ஆண்டவர் அப்படி கேட்க வைக்கல. அதற்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஆண்டவர் செய்யற ஸ்கிரீன் பிளே எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க. பிசாசு ஒரு பக்கம் ஸ்கிரீன் பிளே, டைலாக், ஒரு செட்டப் வச்சு அவனோட காரியத்தை ஆக்ஷனை நடத்தினாலும், கர்த்தர் நடத்துற ஒரு ஸ்கிரீன் பிளே, டைலாக், இதெல்லாம் ரொம்ப 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 ஆச்சரியமா இருக்கும். படிக்க 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 நம்ம யோசிக்க யோசிக்க நம்ம வாழ்க்கையில உணரும் போது ரொம்ப பெருசா இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். அது உள்ளே வந்த போது ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். உடனே இவன் இருதயத்துக்குள்ள,
ராஜா கனம் பண்ண போறாரா, என்ன தவிர வேற யாரை கனம் பண்ண போறார் அப்படின்ற ஒரு எகத்தாளத்துல அவர் சொல்றார், அளந்து விடுறாரு பாருங்க. அடுத்த வசனம், ராஜாவை நோக்கி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் அப்படின்னு ஒரு பட்டியல். ஏன்னா இவன் மனசுக்குள்ள இருக்குது, இவனை இவ்வளவு தூரம் உயர்த்தி வச்சு ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல வைக்கல. ஆனா எல்லா பிரபுக்களை விட உயர்வா அவனை வச்சு எல்லாத்துலயும் மேன்மை கொடுத்தாலும் அவனுக்குள்ள ஆசை பாருங்க. ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரம் வேணுமா அவனுக்கு பாருங்க. அவனுக்குள்ள ஒரு ஆசை, ராஜ வஸ்திரம், ராஜா உடுத்தி கொள்ளுகிற வஸ்திரம். அப்புறம் ராஜா ஏறுகிற குதிரை விட்டா ராஜா போட்டு தள்ளிட்டு இவர் வந்துருவாரு போல, அந்த மாதிரி கேட்கிறாரு இவர் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா. அடுத்து, அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அப்ப இவனுக்குள்ள என்ன எண்ணம் இருக்கு பாருங்க. சில பேர் பக்கத்துல இருக்கிறவங்க இந்த உலகத்துல சொல்லுவாங்க, பக்கத்துல இருந்துகிட்டே என்ன செய்வாங்களாம், குளிப்பறிப்பாங்களாம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இல்லை, அண்ணன் எப்போ காலியாகும் திண்ணை எப்போ அப்படின்னு நிறைய பேர் உண்டு இருப்பாங்க. கூடவே தான் இருப்பாங்க, நன்மை செய்கிற மாதிரியே தான் இருப்பாங்க. ஆனால் இந்த டிக்கெட் எப்போ போகும், இது தலையில் இருக்கிறது நம்ம தலைக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் லீடர்ஷிப்பில் நிறைய பார்க்கலாம். ஆமென். சரி, தொடர்ந்து வாசிங்க. அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே. அதுலயும் எப்படி இருக்குமா, பிரதான பிரபுக்களுடைய ஒருவனுடைய கையிலே. அவனே சொல்லிட்டான், அவனை பத்தி அவனே சொல்லியிருக்கான். கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்னாடி கூறப்பட வேண்டும் என்று சொல்றான். போதும், ஆமென் சொல்லலாமா? நல்லா கவனிங்க. அவன் சொல்ற காரியம் எல்லாம் அவனுக்கு அப்படின்னு நினைச்சு சொல்றான். ஆனா இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, ஆண்டவர் மொர்தெகாயை கனம் பண்ண விரும்பி மொர்தெகாயின் சத்ரு வாயிலேயே அவனுக்கு மகிமை வர பண்ண தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவன் சத்ருவே அவனை பாராட்ட, அவனை புகழ, அவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவன் வாயிலிருந்தே வர வச்சுட்டாரு. அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். அது வாசிங்க, 10ஆம் வசனம். அப்பொழுது ராஜா ஆமனை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜா அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரகாரமாய் செய்யின்னு சொல்லிட்டு விடல. இப்படி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன், நான் கற்பனை பண்ணிக்கிறேன். இப்படி போயிட்டு திரும்பி வந்து, நீ சொன்ன ஒன்றாகிலும் தவறாதபடி பார் அப்படின்ட்டு போறாரு. நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் நினைச்சிருப்பான், பாதி செஞ்சுட்டு பாதி விட்டுலாம், ஏதோ பேருக்கு செய்யணும்னு கூட அவன் தோணல, நினைச்சிருக்கலாம். திருப்பி வந்து ஒரு டைலாக் சொல்லிட்டு போறாரு, ஒண்ணு கூட என்ன செய்யக்கூடாது, தவறக்கூடாது. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல. நான் சொல்லட்டுமா, ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகளை ஒண்ணு கூட தவறாதபடி வாக்கு தத்தங்கள் ஒண்ணு கூட விழாதபடிக்கு எல்லாத்தையும் அழகா நேர்த்தியா நீங்க நினைக்கிறத விட அதிகமாய் நம்ம கேட்கறதற்கும் வேண்டிக் கொள்ளுக்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். ஒண்ணு மாத்திரம்தான், நீங்க யூதனா இருக்கணும், வைராக்கியம் உள்ள தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். ஆமேன் சொல்லலாமா? அந்த ஒரு காரியத்துக்கு தான் கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். ஆமேன். 6:13 வாசிங்க. ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது, அவன் மனைவியாகிய சிரேஷ் சொன்னா, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூதகுலமானால், அண்டர்லைன் பண்ணுங்க, அவன் யூதனானால், அவன் கிறிஸ்தவனானா நீ பக்கத்துல வராத. நல்ல ஒரு பாட்டு பாடியிருக்காரு தெரியுமா? என்ன பாட்டு பாடியிருக்காரு? கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, நீதிமான் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான், கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உங்களுக்கு என்ன இருக்குதோ இல்லையோ, காசு பணம் இருக்குதோ இல்லையோ, பெரிய பெரிய பதவி இருக்குதோ இல்லையோ, நீங்க ஆண்டவர் பிள்ளைன்ற ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது பாருங்க, அது பெரிய மேன்மையான ஒரு காரியம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? தொடர்ந்து வாசிங்க. நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார். நல்லா கவனிங்க, நீங்க ஆண்டவர் பிள்ளையா இருந்தா உங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான் என்பது நிச்சயம். ஹல்லேலூயா.
எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லுது, கர்த்தர் மொர்தெகாய்க்கு என்னெல்லாம் கொடுக்குறாரு பாருங்க. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு 2வது ஒரு மனுஷனாய் மாறினான். இவன் பிரதான பிரபுவா இருந்தான் ஆமான். ஆனா மொர்தெகாயோ ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல உயர்த்தப்பட்டான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? யூதருக்குள் பெரியவனா இருந்தான், திரளான சகோதரருக்கு பிரியமானவனாயும் இருந்தான். அவன் ஜனங்களுக்காக நன்மையை நாடி தன் குலத்தாருக்காக சமாதானம் உண்டாகும்படி பேசுகிறவனாயும் இருந்தான். மொர்தெகாயை கர்த்தர் அப்படி உயர்த்துறார். ஆமேன். இன்னும் என்னெல்லாம் நடந்ததுன்னா, ஆமான் கையில இருந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து மொர்தெகாய் கையில போடுறாங்க. ஆமான் போட்டிருந்த வஸ்திரம் எல்லாமே அவங்க குடும்பத்தை எல்லாம், அவனையும் தூக்கில் போட்டது இல்லாமல் பிள்ளைகள் எல்லாரையும் தூக்கில் போடுறாங்க. ஆனால் ராஜ வஸ்திரம் தரித்தவனாய் மொர்தெகாய் வருகிறான் என்று வசனம் சொல்லுது. அவன் 2வது தேரில் வந்தான். எப்படி யோசேப்புக்கு ராஜா வஸ்திரத்தை கொடுத்து சரப்பணியை கொடுத்து எல்லாமே கொடுத்தார்ல, 7 விஷயம் கொடுத்துருப்பார் யோசேப்புக்கு. வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அந்த மாதிரி மொர்தெகாய்க்கு ஆண்டவர் பெரிய உயர்வை கொடுக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில் நீங்க கிறிஸ்தவனா இருந்தா, உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எப்படி உயர்த்துவார்? மென்மேலும் பெரியவனாக்குவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். 2 காரியம் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? சீக்கிரம் சொல்லுங்க. மென்மேலும் ஆசீர்வதிப்பார், மென்மேலும் பெரியவனாக்குவார். ஆமேன்னு சொல்லலாமா? லாஸ்டா ஒரே ஒரு காரியம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 சாமுவேலா 2 சாமுவேலான்னு தெரியல. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? 3வது காரியம், மென்மேலும் பலப்படுத்துவார் ஆண்டவர். மென்மேலும் பலப்படுவாய்ன்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. வார்த்தையின்படியே கர்த்தர் என்ன பண்றாருன்னா மென்மேலும் பலப்படுத்துறாரு. இது சொன்னது யாருன்னா தாவீதின் சத்ருவாகிய சவுல். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் ஆமான் சத்ருவா இருந்தா ஆமான் ஸ்தானத்திலேருந்து எடுத்து மொர்தெகாய் ஆண்டவர் அங்கே வைக்கிறார், ரீப்ளேஸ் பண்ணி. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமானுடைய அரண்மனையை மொர்தெகாய்க்கு கொடுக்குறாரு. ஆமான் கையில் இருந்த மோதிரத்தை மொர்தெகாய் போட்டிருக்காரு. ராஜ வஸ்திரம் தரித்தவராய் ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் மொர்தெகாய் உயர்த்தப்படுகிறார். ஆமேன். அது போல தாவீது சத்ருவாகிய சவுல் அவனே ஆசீர்வதிக்கிறான். தாவீதை துரத்தி அவனை கொல்லணும்னு நினைச்சவனும் அவன் தான். ஒரு கட்டத்தில் ஒரு சிச்சுவேஷன் ஆண்டவர் கொடுக்குறாரு, அவனே ஆசீர்வதிக்கிறான். ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் சொல்றார், மென்மேலும் நீங்க பலப்படுவீங்க. கரங்களை கொடுத்து பக்கத்துல இருக்கவங்களை சொல்லுங்க, மென்மேலும் நீங்க பலப்படுவீங்க. ஒரே ஒரு வசனம் வாசிச்சு முடிக்கல. யோபு 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. யோபு 17:9. ஆமென். மென்மேலும் பலப்படுவாய். யார் மென்மேலும் பலப்படுவாங்க? நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். நல்லா ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லுங்க. வர 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 விருத்தி அடைவேன் சொல்லுங்க. மேலே 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 உயருவேன். ஆமேன். மிக 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 பெரியவனாவே. ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. யாருக்கு ஆண்டவர் மென்மேலும் பலத்து போக செய்வார்னா சுத்தமான கைகளை உடையவன். 3 காரியம் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? வேகமா சொல்லுங்க. மென்மேலும் ஆசீர்வதிப்பார். யாருக்கு ஆசீர்வதிப்பாரு? அவர் சொன்ன இடத்துல தரித்திருக்கிறவங்களுக்கு ஆசீர்வதிப்பார். 2வது மென்மேலும் பெரியவனாக்குவார். யார? நீ யூதனா இருந்தா, நீ உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா, வைராக்கியமான கிறிஸ்தவனா இருந்தா உன்னை உயர்த்துவார். அப்புறம் 3வது மென்மேலும் பலப்படுவார். யாருக்கு? சுத்தமான கைகளை உடையவன். தாவீதுடைய கைகள் சுத்தமாக இருந்ததுனால கர்த்தர் தாவீதை வர 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 விருத்தி அடைந்தான் என்று வசனம் சொல்லுவோம். எழுமி நிற்போமா தெய்வ சமூகத்தில்? எழுமி நின்று ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் எழுமி நிற்போம். ஆண்டவர் சமூகத்தை நன்றி செலுத்துவோம். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்காக நன்றின்னு சொல்லலாம், நன்றி அப்பான்னு சொல்லலாம். எழுமி நிற்போம் தெய்வ சமூகத்தில். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது.
ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான இந்த நாளுக்காக வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். மேன்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன், மேன்மேலும் நீ பெரியவளாவாய், மேன்மேலும் நீ பலப்படுவாய். உங்க வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. கர்த்தர் அதற்காக கொடுக்கப்பட்ட எல்லா கட்டளைகளையும் அவங்க நிறைவேற்றுகிற கிருபை தாங்க. கர்த்தர் காண்பிக்கிற இடத்துல காத்திருக்க உதவி செய்யுங்க. அதை விட்டு வெளியில போயிடாம காத்திருக்க உதவி செய்யுங்க. யூதனாயிருக்க உதவி செய்யுங்க. வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவனாய் வாழ உதவி செய்யுங்க. சுத்தமான கைகளை உடையவர்களாய் மாற்றுங்க. உங்க திவ்யக்காரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், வழி நடத்துறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.